கண்ணை மூடி நினைத்துப் பாருங்கள். ஒரு இளைஞன், வயது 32, தனது சொந்த நிறுவனம், 50 ஊழியர்கள், மாத வருமானம் 5 லட்சம் ரூபாய். அவனுக்கு 2 நெருங்கிய நண்பர்கள். ரவி 10 வருட நண்பன், கல்லூரி காலம் முதல். கார்த்திக் 5 வருட நண்பன், தொழில் ஆரம்பித்தபோது சேர்ந்தவன். இருவரும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நினைத்தான். ஆனால் ஒரு நாள் அவனது நிறுவனத்தின் இரகசிய தகவல் போட்டி நிறுவனத்திற்கு கசிந்தது. 50 லட்சம் ரூபாய் நஷ்டம். யார் செய்தார்கள்? ரவியா, கார்த்திகா அல்லது வேறு யாரோ? இந்த 6 நிமிடங்கள் சாணக்கியர் சொன்ன ஒரு அரிய ரகசியத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். நம்புவதற்கு முன் சோதி, சோதித்த பின் நம்பு. அர்ஜுன் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் 2018 ஆரம்பித்தான். கடின உழைப்பு, 5 வருடங்களில் வெற்றி. அவனுக்கு 2 நெருங்கிய உதவியாளர்கள். ரவி ஆபரேஷன்ஸ் ஹெட், 10 வருட நண்பன். கார்த்திக் ஃபினான்ஸ் மேனேஜர், 5 வருட நண்பன். இருவரையும் அர்ஜுன் குடும்ப உறுப்பினர்களைப் போல நம்பினான். என் நண்பர்கள் என்னை ஏமாற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை கட்டியுள்ளேன் என்று. சாணக்கியர் சொல்வது, மனிதனின் குணத்தை அவனது சொற்களால் அறிய முடியாது, செயல்களால் மட்டுமே அறிய முடியும். எனவே சோதிக்காமல் நம்பாதே. ஆனால் அர்ஜுன் கேட்கவில்லை. 2023 மார்ச் அர்ஜுன் ஒரு புதிய தயாரிப்பை உருவாக்கினான். 2 வருட ஆராய்ச்சி, 30 லட்சம் முதலீடு. லான்ச்சுக்கு 1 மாதம் இருந்தது. திடீரென்று போட்டி நிறுவனம் அதே தயாரிப்பை அறிவித்தது. அர்ஜுன் அதிர்ந்தான். இது எப்படி சாத்தியம்? இந்த தகவல் நம் நிறுவனத்தில் மட்டுமே இருந்ததே. விசாரணை ஆரம்பித்தது. சிசிடிவி ஃபுட்டேஜ், இமெயில் லாக்ஸ், ஃபோன் ரெக்கார்ட்ஸ். உண்மை வெளிவந்தது. கார்த்திக் தான் தகவலை கசித்திருந்தான். காரணம், போட்டி நிறுவனம் அவனுக்கு 2 மடங்கு சம்பளம் பிளஸ் பதவி உயர்வு வாக்குறுதி கொடுத்திருந்தது. அர்ஜுன் உடைந்தான். 5 வருடங்கள். என்னைப் போலவே அவனும் இந்த நிறுவனத்திற்காக உழைத்தான். நான் அவனை நம்பினேன். ஏன் இப்படி செய்தான்? ஆனால் இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. விசாரணையில் தெரிய வந்தது, ரவிக்கும் இந்த தகவல் தெரியும். ஆனால் அவன் சொல்லவில்லை. எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் உறுதியான ஆதாரமில்லை. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று பயந்தேன். அர்ஜுன் 2 நண்பர்களையும் இழந்தான். 50 லட்சம் நஷ்டம், மன உளைச்சல். நிறுவனத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி. ஒரு இரவு தனியாக அமர்ந்து அழுதான். நான் எங்கே தவறு செய்தேன்? நம்பிக்கைதானே தவறு. அர்ஜுன் ஒரு பழைய நூலகத்திற்கு சென்றான். அங்கு ஒரு முதுமை அறிஞர், டாக்டர் சிவராமன், சமஸ்கிருதம், சாணக்கிய நீதி நிபுணர். அர்ஜுன் தனது கதையை சொன்னான். டாக்டர் சிவராமன் புத்தகத்தை எடுத்தார். சாணக்கியர், அர்த்த சாஸ்திரம், அதிகாரம் 6. ஆமிஷ்யோ தர்ஷனம் காரியம் விஸ்வாஸ்யஸ்ய விசேஷதः ததோ விஸ்வாசகரணம் தண்டஸ்ய ச விதானதः. ஒருவனின் நம்பகத்தன்மையை அறிய அவனை சோதிக்க வேண்டும். சிறிய பொறுப்புகளை கொடுத்து பார். வெற்றி பெற்றால் பெரிய பொறுப்புகளை கொடு. அர்ஜுன் கேட்டான். ஆனால் சார், நண்பர்களை சோதிப்பது தவறில்லையா? டாக்டர் சிவராமன் புன்னகைத்தார். சோதிப்பது தவறல்ல, சோதிக்காமல் நம்புவதுதான் தவறு. சாணக்கியர் 3 சோதனைகளை சொல்கிறார். 1, தன சோதனை, அதாவது வெல்த் டெஸ்ட். சிறிய பணத்தை கொடுத்து பார், திரும்ப தருகிறானா? 2, பய சோதனை, அதாவது ஃபியர் டெஸ்ட். கடினமான சூழ்நிலையில் உனக்கு பின்னால் நிற்கிறானா? 3, ரகசிய சோதனை, அதாவது சீக்ரெட் டெஸ்ட். ஒரு சிறிய ரகசியத்தை சொல், அது காப்பாற்றப்படுகிறதா? இவற்றில் தோற்கும் ஒருவன் பெரிய பொறுப்பில் துரோகம் செய்வான். அர்ஜுனின் கண்கள் திறந்தன. நான் எந்த சோதனையும் செய்யவில்லை, வெறும் நட்பை மட்டுமே நம்பினேன். அர்ஜுன் தனது நிறுவனத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடிவெடுத்தான். ஆனால் இந்த முறை சாணக்கியரின் வழியில். ஸ்டெப் 1, புதிய ஊழியர்களை சோதித்தல். புதிய ஃபைனான்ஸ் மேனேஜர் தேவை. 3 பேர் விண்ணப்பித்தனர். அர்ஜுன் ஒரு சோதனை வைத்தான். இந்த 3 மாதங்கள் நீங்கள் புரோபேஷனில் இருப்பீர்கள். சிறிய பொறுப்புகள் மட்டுமே.
ஒவ்வொருவருக்கும் சிறிய பண பரிவர்த்தனைகள், சாதாரண தகவல்கள், சோதனை முயற்சிகள். 3 மாதங்கள் கழித்து கேண்டிடேட் 1 சிறிய பணத்தை தனக்கு சொந்தமாக பயன்படுத்தினான். ரிஜெக்டட். கேண்டிடேட் 2 ஒரு ரகசியத்தை வெளியே சொன்னான். ரிஜெக்டட். கேண்டிடேட் 3 எல்லா சோதனைகளிலும் வெற்றி. செலக்டட். ஸ்டெப் 2 ஏற்கனவே உள்ள ஊழியர்களை மறுபரிசீலனை. அர்ஜுன் மீதமுள்ள 15 ஊழியர்களை கவனித்தான். சாணக்கியரின் 3 சோதனைகளை மறைமுகமாக நடத்தினான். சிறிய பொறுப்புகளை கொடுத்து பார்த்தான். கடினமான நேரத்தில் யார் நிற்கிறார்கள் என்று பார்த்தான். சிறிய ரகசியங்களை சொல்லி பார்த்தான். முடிவு 10 பேர் ட்ரூ லாயல், அவர்களுக்கு பதவி உயர்வு. 3 பேர் டவுட்ஃபுல், கவனமாக கண்காணிப்பு. 2 பேர் ஃபேக், வேலையை விட்டு நீக்கம். ஸ்டெப் 3 நண்பர்களை புரிந்து கொள்ளுதல். ரவியை அழைத்தான். ரவி, உனக்கு தெரியும், கார்த்திக் துரோகம் செய்தான், ஆனால் நீ சொல்லவில்லை, ஏன்? ரவி வெட்கத்துடன், எனக்கு பயம், ஆதாரமில்லை, நீ என்னை நம்ப மாட்டாய் என்று நினைத்தேன். அர்ஜுன், சரி, ஆனால் இனிமேல் சந்தேகம் வந்தால் உடனே சொல், மறைப்பதுவும் துரோகம்தான். ஸ்டெப் 4 வெற்றி. 1 வருடம் கழித்து அர்ஜுனன் நிறுவனம் மீண்டும் வளர்ந்தது. இந்த முறை அனைவரும் சோதிக்கப்பட்டவர்கள். மன அமைதி வந்தது. சாணக்கியர் சொன்னது சரிதான். நம்பிக்கை குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, அறிவார்ந்ததாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தொழில்முனைவோரா? உங்கள் பார்ட்னர்களை சோதித்தீர்களா? ஊழியர்களை நம்பும் முன் சோதிக்கிறீர்களா? வேலை செய்பவரா? உங்கள் மேலாளர் உங்களை நம்புகிறாரா? நீங்கள் சோதனைகளை தாண்டியுள்ளீர்களா? வியாபாரம் செய்பவரா? உங்கள் சப்ளையர்கள் நம்பகமானவர்களா? வாடிக்கையாளர்கள் உண்மையானவர்களா? சாணக்கியரின் 3 சோதனைகளை இன்றே செய்யுங்கள். தன சோதனை, வெல்த் டெஸ்ட், சிறிய பணத்தை அல்லது வளத்தை கொடுத்து பாருங்கள், திரும்பத் தருகிறார்களா? பயசோதனை, ஃபியர் டெஸ்ட், கடினமான நேரத்தில் உங்களுக்கு பின்னால் நிற்கிறார்களா? ரகசிய சோதனை, சீக்ரெட் டெஸ்ட், சிறிய ரகசியத்தை சொல்லுங்கள், அது பாதுகாக்கப்படுகிறதா? எச்சரிக்கை, சோதிப்பது மறைமுகமாக இருக்க வேண்டும், மனிதர்களை அவமானப்படுத்தக்கூடாது, நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், நம்பிக்கை என்பது சம்பாதிக்கப்பட வேண்டியது, இலவசமாக கிடைப்பதல்ல. சாணக்கியர் சொல்வது, விஸ்வாஸ்யேஷு அவிஸ்வாஸ்யாஹ் விஸ்வாஸ்யாஹ் ச அவிஸ்வாஸ்யகே தேஷாம் விவேகः கர்த்தவ்யோ லக்ஷணைः சிந்தையா புத்திமான். நம்பத்தகுந்தவர்களையும் நம்பத்தகாதவர்களையும் அறிய அறிவாளி சோதனைகள் மூலம் விவேகம் செய்ய வேண்டும். இன்றே செய்யுங்கள். உங்கள் டீமை மறுபரிசீலனை செய்யுங்கள். புதிய மக்களை சோதிக்காமல் நம்பாதீர்கள். சோதனைகளை தாண்டியவர்களை மட்டுமே நம்புங்கள். கமெண்ட் செய்யுங்கள். நான் சோதித்து பார்த்த பின்னரே நம்புவேன் என்று எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் அரிய சாணக்கிய நீதி மற்றும் தமிழ் ஞான கதைகள். ஜெய் சாணக்கியர், ஜெய் தமிழ். வணக்கம்.